இப்போ பீகார்ல மிகப்பெரிய வெற்றியை, வரலாற்று வெற்றியை என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கு. பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறாரு, இந்த காட்டாட்சி இனிமேல் ஒழிய போகுது. சர்வே பண்ணிட்டு, அதாவது 54 ஆண்டு காலம் ஆகுது அதிமுக இங்கே வந்து. அப்போ கூட 31 வருஷம் ஆட்சியில் இருந்தும் வந்து திமுக இவ்வளோ ஸ்ட்ராங்காக சர்வே பண்ணுது பார்த்தீங்களா? அது காரணம் என்னென்னா அவங்களுடைய ஊழல். அந்த ஊழல் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பணம் தான். அதே மாதிரி தான் ராஷ்டிரிய ஜனதா தளமும். எப்பயுமே இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எப்படியாவது அவங்க ஆட்சியில் இல்லைனாலுமே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க தான் வரலாறு. அதே நேரத்தில் வாரிசு அரசியலும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 இந்த ஊழல் ஆட்சியை, அதே நேரத்தில் இந்த வாரிசு அரசியலை அப்புறப்படுத்தி எடப்பாடியார் போன்ற தன்மையான, எளிமையான, பார்ப்பதற்கு என்ன சொல்றது, ஒரு சாந்தமான, நம்மிலிருந்து வந்த ஒரு தலைவராக இருக்கிறார் எடப்பாடியார். நான் சொல்றேன், இப்போ இது ஆன் ரெக்கார்ட் சொல்றேன், விஜய் அவர்கள் அவருடைய தொகுதியில் தோப்பார். மோடியும் வந்து உள்ள சுற்றுப்பயணம் பண்ணி, அமித்ஷாவும் உள்ள சுற்றுப்பயணம் பண்ணி, இன்னும் இந்திய நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள், பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாரும் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி தமிழ்நாட்டே ஒரு கலக்க போறாங்க. 95 தேர்தலில் வேற வேற மாநிலங்களும் தோத்து போயிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இன்னும் எத்தனை நாள் தான் அவரே தலைவர் வச்சுட்டு ராகுல் காந்தி பாருங்க. நேற்று எலெக்ஷன். காங்கிரஸ் வந்து தேவையில்லாம அடுத்த, அதாவது ஒரு மாநில கட்சிகளுடைய தோல் மேல ஏறி சவாரி பண்ற ஒரு நிலைமையில இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? இப்போ பீகார்ல மிகப்பெரிய வெற்றியை, வரலாற்று வெற்றியை என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கு. இந்திய கூட்டணியை பத்தி பெருமை பேசக்கூடிய நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப தெளிவா தெரியுது. அங்கே வந்து ஒரு காட்டாட்சி, நேற்று அந்த வெற்றி கழிப்புல பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறாரு, இந்த காட்டாட்சி இனிமேல் ஒழிய போகுது. இந்த என்ன சொல்றது, இந்த கை துப்பாக்கி ஆட்சி, அப்படி இல்லைன்னா இந்த என்ன சொல்றது, இந்த நாட்டு துப்பாக்கி ஆட்சி ஒழிய போகுது. இனிமேல் இந்த நாட்டு துப்பாக்கி இன்னைக்கு வந்து பிரபலப்படுத்தி அதை வந்து நார்மலைஸ் பண்ண அந்த கட்சி வந்து இந்த பீகாருக்குள்ளே இனிமேல் இருக்காது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. ஸோ இந்த நாட்டு துப்பாக்கி கட்சின்னு சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த பீகார் மக்களுடைய பின்னடைவுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. அது என்னதான் ஆளுங்கட்சியினுடைய முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தாலும், இவங்க வந்து எப்படி வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட இன்னும் திமுக சர்வே பண்ணிட்டு, அதாவது 54 ஆண்டு காலம் ஆகுது அதிமுக இங்கே வந்து. அப்போ கூட 31 வருஷம் ஆட்சியில் இருந்தும் வந்து திமுக இவ்வளோ ஸ்ட்ராங்காக சர்வே பண்ணுது பார்த்தீங்களா? அது காரணம் என்னென்னா அவங்களுடைய ஊழல். அந்த ஊழல் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பணம் தான். அதே மாதிரி தான் ராஷ்டிரிய ஜனதா தளமும். கிட்டத்தட்ட ஊழல் பண்ண கட்சி, ஊழல் பண்ண தலைவர் லல்லு பிரசாத் அவரே எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு தெரியும். அவருடைய மனைவி ராப்ரி எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னும் வந்து அந்த நாட்டு மக்களை வந்து டிசைட் பண்ண விடாமல் அவங்க எப்பயுமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையிலே வச்சிருக்கிற ஒரு கட்சி. இது இல்லாமல் வாரிசு அரசியல் ஏறக்குறைய லல்லூருடைய மூத்த மகன் அவர் தான் வந்து இப்போ கட்சி வச்சிருக்கிறார். இளைய மகன் தான் கட்சி வச்சிருக்காரு. மூத்த மகன் தனியாக கட்சியிலன்னு அவர்லாம் தோத்து போயிருக்கிறார். ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராப்பர் வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். அந்த ப்ராப்பர் வாரிசு அரசியலில் நிதிஷ்குமார் போன்றவர்கள் இருந்தாலும் இவங்க தான் வந்து ரொம்ப கோல் வச்சு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் என்னதான் அதிமுக ஆட்சி பண்ணாலும் திமுக வந்து தன்னுடைய ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட்டை வச்சுட்டு, அதே மாதிரி தன்னுடைய என்ன சொல்கிறது, அந்த மணி ரிசோர்ஸை வச்சுட்டு, திமுகவுடைய கஜானா வச்சுட்டு, திமுகவினுடைய என்ன சொல்கிறது, அந்த குறுநில மன்னர்களுடைய கஜானா வச்சுக்கிட்டு எப்பயுமே இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எப்படியாவது அவங்க ஆட்சியில் இல்லைனாலுமே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க தான் வரலாறு. அதே நேரத்தில் வாரிசு அரசியலும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நடந்தது எப்படி, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அங்கே வந்து ஏறக்குறைய நிதிஷ்குமார் வந்து பார்ப்பதற்கு ஒரு எளிய மனிதர். அதாவது ஒரு சிலர் வந்து நம்ம வந்து ஈஸியாக வி கேன் கனெக்ட் மேம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு அடல் பிஹாரி வாஜ்பாய், ஒரு நரசிம்மராவ், இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தேர் ஆல் லைக் எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஓகே, இவ வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கிற அந்த இடத்துல போய் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாபா படத்தில் கந்தன் ஐயா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்கள் அந்த கந்தன் ஐயா அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய மனிதர். அவர் வந்து சாதாரணமாக போய் உட்காருவார். அப்படிப்பட்ட ஒரு நிதிஷ்குமார், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வர ஒரு நிதிஷ்குமார். அவரை பார்த்தாலே ஒரு ஒரு திவ்யமான ஒரு பவ்யமான ஒரு ஃபேஸ் இருக்கும், சாந்தமான ஒரு வைப் இருக்கும் நமக்கு.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 சிஎம்மாக வச்சுக்கிட்டு அவங்க அங்கே பண்ண அழிச்சாட்டியங்கள்லாம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு அங்கே தெரிய போய் அந்த ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு என்டிஏ கூட கூட்டணி வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பாஜக வந்து இத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து யார் நிதிஷ்குமாரோடைய தலைமையில தான் வந்து ஆட்சி நடக்கும். ரொம்ப இதற்கு முன்னாடியே 30 தொகுதியில் இருக்கிற 31 தொகுதியில் வந்து ஜனதாதளம் யுனைடெட் ஜேடியுக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது, இது பாஜகவோட கம்மியாக தான் இருந்தது. அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இது பாஜகவினுடைய சீட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஜேடியு கம்மியாக இருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் 2 மாதம் இல்லை 6 மாதத்தில் வந்து அவரை மாற்றிட்டு பாஜக வந்து ஆட்டோமேட்டிக்காக த்ரோனை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் 5 வருஷம் வந்து ஏறக்குறைய சிஎம்மாக வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பாஜகவுக்கு சீட்டு கூட இருந்தாலும் அவங்க அதுதான் வந்து அவங்களோட அது என்ன சொல்றது, ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டிலாம் இருக்கு இல்லைங்களா. நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்றது வந்து எல்லா மக்களுக்கும் அது பிடிக்கும். நீ என்ன சொன்ன, நீ என்ன சொல்லி வந்தா அதை நீ காப்பாற்றிருக்க அப்படின்றதே வந்து ஒரு. ஸோ அதனால பீகாரை இவங்க நினைச்சா கேப்சர் பண்ணிடலாம், இப்போ ஒரு நிமிஷம் ஆகாது கேப்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்காம அதை சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக இன்னைக்கு வந்து அவங்க கிளியராக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து யார் இவர் இருக்கட்டும், நிதிஷ்குமார் இருக்கட்டும், நான் நிதிஷ்குமாரோடைய தலைமையில் நாங்களும் வந்து ஒரு முக்கிய பொறுப்புகள், அதாவது அமைச்சர் பெருமக்கள் பாஜகலேருந்து இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கூட்டணி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்த ஊழல் ஆட்சியை, அதே நேரத்தில் இந்த வாரிசு அரசியலை அப்புறப்படுத்தி எடப்பாடியார் போன்ற தன்மையான, எளிமையான, பார்ப்பதற்கு என்ன சொல்றது, ஒரு சாந்தமான, நம்மிலிருந்து வந்த ஒரு தலைவராக இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடியாரை இதே மாதிரி மோடியன்கோ வந்து மோடியும் வந்து உள்ள சுற்றுப்பயணம் பண்ணி, அமித்ஷாவும் உள்ள சுற்றுப்பயணம் பண்ணி, இன்னும் இந்திய நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள், பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாரும் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி தமிழ்நாட்டே ஒரு கலக்க போறாங்க. அது நடக்கும் பொழுது சரி இவருக்கு இவ்வளவு பெரிய மாசு இருக்காங்கன்னா அவங்க கூட எடப்பாடியார் பயணிக்கும் பொழுது மக்கள் அதை வேற மாதிரி பார்ப்பாங்க, மக்கள் அதை விரும்புவாங்க, மக்கள் அதை பிரமிச்சு பார்ப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி ஒரு ஒரு நிலைமை தான் நீ தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அதை வந்து ஈஸியா வந்து அதாவது 2026 எந்த மாற்று கருத்துமே தமிழ்நாட்டில் என்டிஏ தான் ஜெயிக்கும். இப்போ வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பீகார் மக்கள் வந்து காங்கிரஸ் ஒத்துழைப்பால், அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய ஒத்துழைப்பால் இருந்த தேஜஸ்ரீ யாதவை வந்து மண்ணக்க வச்சுட்டாங்க. பிளஸ் வந்து அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய டெபாசிட்டே காலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசியல் விமர்சகர் தாவேகாவுடைய வியூக வகுப்பாளரா இருந்திருக்காரு. இப்போ பீகார் எலெக்ஷன் காண்டி தான் அங்க போய் வேலை செஞ்சாரு, ரிசைன் பண்ணிட்டு போய் வேலை செஞ்சாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல என்ன நிலை ஏற்படும் 2026 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. பீகாரோட காப்பி தான் மேம் அப்படியே தமிழ்நாடு. நான் சொல்றேன், இப்போ இது ஆன் ரெக்கார்ட் சொல்றேன் மேம், விஜய் அவர்கள் அவருடைய தொகுதியில் தோப்பார். நீங்க பாருங்க, அவர் நிக்கிறாரு அப்படின்னா, அவர் நிக்காம இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒதுங்கி நின்றாருன்னா நல்லது அவருக்கு. இல்லைன்னா அவர் நிக்கிற தொகுதியில் அவர் தோப்பார். இதுதான் நடக்கும், இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த பீகாரினுடைய இன்னைக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ரிசல்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க, அது அப்படியே ஒத்து போகும். யாருக்கு அப்படின்னா இங்க தமிழ்நாட்டு. நான் சொல்றேன் பாருங்க எப்படி நடக்கும் பாருங்க. இது அதாவது 1,43,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆர்ஜேடி, ரைட்டுங்களா. இவங்க 1 கோடி ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஏறக்குறைய யாரு பாஜக 75 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நிதிஷ்குமார் ஜேடியு. 47 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ். விஷயம் என்னன்னா, நீங்க ஓட்டு சதவீதம் ஜாஸ்தி யாருக்கு, ஆர்ஜேடிக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு 23%, பாஜகவுக்கு 20%. அப்படியும் வந்து தேஜஸ்வி யாதவ் தோத்து போறாரு. அதற்கு காரணமே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் நம்பி இருந்த இடங்கள், காங்கிரசினுடைய இன்னைக்கு காங்கிரஸ் மேல இருக்கிற அதிருப்தியினால காங்கிரஸுக்கு ஓட்டு போடாம எந்தெந்த இடத்துல காங்கிரஸ் நிற்கிதோ அதுல அதிருப்தியினால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் வந்து செதறி அதனால தேஜஸ்வி யாதவ் கீழே உட்காந்துட்டாரு. அதனால இங்கேயும் அதே தான் நடக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு தேவையில்லாத சுமை தான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் ஏறக்குறைய எல்லா 95 தடவை, அதாவது கன்கரண்டா அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவா 95 தேர்தலில் வேற மாநிலங்களில் தோத்து போயிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இன்னும் எத்தனை நாள் தான் அவரே தலைவர் வச்சுட்டு ராகுல் காந்தி பாருங்க. நேற்று எலெக்ஷனுடைய ரிசல்ட் வருது, அவர் யூரோப்ல இருக்காரு, பிரியங்கா காந்தி நியூயார்க்ல இருக்காங்க. இதுதான் இவர்களுடைய ஒழுங்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவில் ஒரு பிரதான கட்சி, ஏறக்குறைய ஒரு கிராண்ட் பிக் பார்ட்டி, நீங்க ஒரு தொகுதி அப்படின்றது எவ்வளவு ஒரு கேவலம். அது எவ்வளவு ஒரு கேவலம். ஏறக்குறைய அதாவது இது ஜன்சுராஜ் பார்ட்டி, அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு 0ன்றதுக்கு பெருசா பேசலாமானா பேசணும், ஓகே பேசுவோம். ஆனா அதை விட கேவலமானது இது காங்கிரஸினுடைய ஒரு தோல்வி. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தேவையில்லாம அடுத்த, அதாவது ஒரு மாநில கட்சிகளுடைய தோல் மேல ஏறி சவாரி பண்ற ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா பாஜக என்ன பண்ணுது, மாநில கட்சியும் உயர்த்தி விடு, தானும் உயருது.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு அமைப்பை பாஜக உருவாக்கிட்டு இருக்கு. இங்கேயும் அதான் நடக்குது பாருங்க. பாஜகவோட ஓட்டு சதவீதம் உயரும், அதே நேரத்தில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பும் உயரும். இங்கே அதான் நடக்கும். அதே மாதிரி இங்கே காங்கிரஸ் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கும். அங்கே எப்படி ஜனசேனா பார்ட்டியோ அங்கே எப்படி பிரசாந்த் கிஷோர், அதே மாதிரி இங்கே விஜய் இருப்பார். அவ்வளவுதான். கண்டிப்பா நிதிஷ்குமார் தலைமையிலான மோடியோடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு பீகார்ல. அதே மாதிரி எடப்பாடி தலைமையிலான மோடியோட கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்றது இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பாஜகவுடைய எதிர்ப்பலைகள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதையும் மீறி எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது. நீங்க பாஜகவுடைய எதிர்ப்பு தமிழ்நாடுல இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா பாஜக உள்ள வந்து பாஜக உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதானே தெளிவா கேட்கறாங்களா அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும். என்ன பண்றவர்கள் நிறைய தமிழ்நாட்டுல அவர்களுடைய ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட 11%, 18% கூட்டணிக்கு மேம். அதாவது காங்கிரஸே தமிழ்நாட்டில் பண்ணதில்லை. ஏறக்குறைய 1967 அண்ணா அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸே தன்னை முன்னிலைப்படுத்தி தனிப்பெரும்பான்மையுடைய தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணி உருவாக்கி அதன் மூலமா 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா வாங்கல. ஆனா பாஜக தைரியமா பண்ணுச்சு. 2024 மோடின்ற ஒருத்தரை பிரதமராக்கணும், இங்க 18% பேர் ஓட்டு போட்டிருக்கான். அதான் உண்மை, அதை நம்ம ஏத்துக்கணும். அந்த 18%ல 12% பாஜகவுக்கு, பாமகவோட அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா வந்திருக்கு. அதே நேரத்தில் அமமுக போன்ற கட்சிகள் கூட இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து 18% ரொம்ப பெரிய. ஸோ அப்போ ஆதரவலைன்றது இங்க இருக்குன்றது உண்மை தானே. இங்க பாஜக ஓட்டு போட மக்கள் தயாராயிட்டாங்கன்றது உண்மை தானே. நீ பாஜக மோடி எதிர்க்கிற சங்கிகள் உள்ள வரக்கூடாது, சனாதனம் உள்ள வந்துடக்கூடாது, என்னென்னலாம் பேசுறேன். அதையும் மீறி ஏறக்குறைய அதிமுகவினுடைய பர்சன்டேஜுக்கு நிகர பர்சன்டேஜ் வந்துருச்சா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் இருக்க போய் தான் தீயா வேலை செஞ்சு அந்த 18% ஓட்டை தன் வசப்படுத்தினாங்க பாஜக. ஆனா இப்ப இருக்கிற நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த சதவீத ஓட்டு வருமா அப்படின்றதே சந்தேகம்னு சொல்றாங்க. கிடையாது மேம், நீங்க நல்லா யோசிக்கோங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாங்க. SC/SC ஒருவரை அழைத்து நீங்க தான் மாநில தலைவர் நாங்க ஐயா எல்முருகன் அவர்களை, அதே மாதிரி கொங்கு பெல்ட்ல இருந்து ஐயா அண்ணாமலை அவர்களை அழைத்து நீங்க தான் நாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி நாடார் சமூகத்தை, கொங்கு பெல்ட்னா நான் சொல்றது கவுண்டர் சமூகம், அதே மாதிரி நாடார் சமூகத்துல இருந்து தமிழிசை அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள். இப்ப தேவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்த தலைவர்கள் யாராவது இந்த கட்சி விட்டு போயிட்டாங்களா? அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை வெளியேற்றுதா, வீட்டுக்கு அனுப்புதா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.